மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசி அப்படின்னாவே ஒரு வெளிப்படையான ராசி. இந்த ராசியில் பிறந்தவங்க நல்லா நோட் பண்ணி பாருங்கள். மனசில் எதுவுமே வச்சுக்க மாட்டாங்க, வெளிப்படையாக இருப்பாங்க. மனசில் தோணுதை ஸ்பாட்லேயே பேசிடுவாங்க. ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. குழந்தைத்தனம் கொண்ட ஒரு அருமையான நாள். இவங்களுக்கு என்ன கிடைச்சது அப்படின்னா, இவங்க உழைப்புக்கேற்ற ஊதியம் இது வரைக்கும் இவங்களுக்கு கிடைச்சிருக்காது. இவங்க என்ன தான் ஒருத்தர் மேலே பாசம் வச்சாங்க அப்படின்னாலும் ஒரு சாட்டிஸ்ஃபையான பாசம் திருப்பி இவங்க மேலே யாருமே வைக்க மாட்டாங்க. ஒரு காரணம் இல்லாமல் ஒருத்தர் வந்து உங்ககிட்ட பழகுறாங்க அப்படின்னா அவங்களோட தேவைகளை வந்து அவங்க பூர்த்தி செய்ய போகிறாங்க அப்படின்னு அர்த்தம். அதாவது அவங்களோட தேவையை உங்ககிட்ட பூர்த்தி செய்ய போகிறாங்க அப்படின்னு அர்த்தம். இந்த மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய நாட்கள் கொஞ்சம் பார்த்துருக்க வேண்டிய நாட்கள் அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். அது ஏன் உங்களுக்கு பார்த்துருக்கணும், எதில் பரவாயில்ல அப்படிங்கிற விஷயத்தை எல்லாத்தையுமே இப்போ நம்ம ஓப்பனாக பார்த்தலாம். நிறைய பேர் சார் தனிப்படையான ஜோதிடம் பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க. கீழே கான்டாக்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். தயவு செய்து கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி தான் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஃபோன் பண்ணி அப்படின்னா பிஸின்னு வந்துச்சுன்னா தயவு செய்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். அதற்கு பிறகு கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ராசியில் பிறந்தவர்கள் எப்போதும் சில விஷயங்களை யோசித்து செயல்படுங்கள். அந்த யோசனை ரொம்பவே டீப்பாக இருக்கணும். அதுவும் இனி வரக்கூடிய காலகட்டங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப தேவைப்படும். அது எதுக்கு தேவைப்படுது, எதனால் நான் இந்த விஷயத்தை சொல்ல வந்தேன் அப்படிங்கிற எல்லாத்தையுமே நம்ம சொல்கிறேன். இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் தயவு செய்து நான் சொல்லக்கூடிய இந்த வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு என்ன சார் சொல்கிறதே சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் தயவு செஞ்சு கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள். காரணத்தை நான் வீடியோவோட எண்டில் சொல்கிறேன். அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஃபாலோ பண்ணாமல் தான் ஃபாலோ பண்ணிட்டு பாருங்கள். மிதுன ராசிக்கார நண்பர்கள் உங்களுடைய ஃப்ரெண்டு யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய உடம்புல இப்போ நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ உடம்பு பார்க்குறோம் அப்படின்னா அவங்களுடைய கண்ணுலேயோ இல்லை கண்ணுக்கு பக்கத்துலேயோ இல்லை முகத்துலேயோ ஒரு குறிப்பிட்ட ஒரு மார்க் அவங்க மேலே இருக்கும். மிதுன ராசிக்காரர் அப்படி இருந்தால் நீங்கள் வந்து மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பற்றி விடுங்க. அதே மாதிரி இந்த மிதுன ராசிக்காரரை பொறுத்தவரை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஒன்றே அவர் வந்து ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸை வச்சு நம்ம சொல்கிறத விட அவங்க தோற்றத்தை வச்சு ஈஸியாக இங்கே வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. மிதுன ராசிக்காரர் இவர் மார்க் வந்து இப்படி இருப்பார், மூஞ்சில் வந்து இப்படி இருக்கும், ஆள் வந்து கருப்பாக இருப்பார், குண்டா இருப்பார். இந்த மாதிரி ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு விஷயத்தை வந்து மிதுன ராசிக்காரர் மேலே ஈஸியாக திணிக்க முடியும். அதை வச்சு அவங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணுற அளவுக்கு ஒரு ஐடென்டிஃபை மார்க் வந்து சொல்ல முடியும். இந்த மிதுன ராசிக்காரர்கள் ஒரு அப்பட்டமான குழந்தை. உங்களை ஈஸியாக ஏமாற்றிடலாம். நிறைய பேருக்கு நீங்கள் ஏமாந்தது அதிகம். நீங்கள் யாரையோ ஏமாத்துறீங்களா அப்படின்னா நீங்கள் தேடணும். ஒருத்தன் 2 பேர் நீங்கள் யாராவது தேடணுமே தவிர உங்களை யாராவது ஏமாற்றினாங்க அப்படின்னு கேட்டால் லிஸ்ட்டே போடலாம். அந்தளவுக்கு இருக்கும் மிதுன ராசிக்கு. மிதுன ராசிக்காரர்கள் என்ன தான் குழந்தைங்க இருந்தாலும் சில விஷயங்கள் தெரிந்தே ஏமாறுவதற்கு இவங்க வந்து முன் வருவாங்க. என்ன தான் குழந்தையாக இருந்தாலும் இப்போ நம்ம குழந்தைகிட்ட போய் விளையாடுறோம். அந்த குழந்தைகிட்ட விளையாடும் போது வேணே அதை அடித்தா வலிக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி இந்த மிதுன ராசிக்காரர்கள் தெரிஞ்சே சில இடங்களில் வந்து ஏமாறுவாங்க. மற்றவன் நட்புக்காகவும் காதலுக்காகவும் பாசத்துக்காகவும் ஏங்கி தவிச்ச நாட்கள் அதிகம். அதனால் அதை வந்து விட்டுறக்கூடாது அப்படின்னு அதுக்காகவே நீங்கள் வந்து ஏமாறுற மாதிரி நடிப்பீங்க. அந்த வழிகள் உங்களுக்கு இருந்தாலும் நீங்கள் வந்து தாங்கியிருக்கீங்க. இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு மட்டும்தான் சார் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை. அதாவது மற்றவர்களிடம் ஏமாந்தும் பிறகும் அவர்கள்ட்ட போய் பேசுகிறது, பிறகும் அவர்கிட்ட போய் சந்தோஷமாக இருக்கிறது, பிறகும் அவங்களோட நட்பு வட்டாரத்தை கூட்டிக்கிறது, பிறகும் அவங்களோட காதல் வட்டாரத்தை கூட்டிக்கிறது, பிறகும் அவங்களோட போய் சேர்ந்து எல்லா விஷயத்தையும் வந்து மெயின்டைன் பண்ணுறது. ஸோ இந்த ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயங்களிலும் ஒரு முன்னோடியாக, எல்லா விஷயங்களிலும் ஒரு முதன்மையான ஒரு ஆளாக வருவதற்கு மிகச்சிறந்த வாய்ப்புகள் இருந்தாலும் பெரிய ரிஸ்க் எடுக்க மாட்டீங்க. அதை என்ன சார் பண்ணுறது, இதை யார் சார் பண்ணுறது, அதுக்கு என்ன சார், இதுக்கு என்ன சார் அப்படின்னு இந்த ராசிக்காரர்களுக்கே உண்டான ஒரு அப்பட்டமான குணாதிசயத்தில் அது ஒன்று. பார்த்துக்கலாம் சார், எங்கே சார் போயிடுது, அது பார்த்துக்கலாம் சார், எங்கே சார் போயிடுது. அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் வந்து வேறுபாடுகள் காட்டுவீங்க. மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் லேசினஸ் உங்களுக்கு அதிகம் அப்படின்னு சொல்லலாம். தூக்கத்துலேருந்து எந்திரிக்கிறது கூட நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக தான் எந்திரிப்பீங்க. நேரம் கடத்தல், நைட்டு நேரம் லேட்டாக தூங்குறது, ஒரு விஷயத்தை பெருசாக எடுத்துக்காமல் அதுக்காக ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்லாம் பண்ணாமல் கொஞ்சம் மந்தத்தன்மையோடய இருக்கிறது உங்களுடைய குணாதிசயம், உங்களுடைய ராசியினுடைய ஒரு சாராம்சம், ஒரு குணாதிசயம் அப்படின்னு சொல்லலாம். சிலர் ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க. அது எதை வச்சு அப்படின்னா உங்களுடைய கட்டத்தினுடைய அமைப்பை வச்சு. இந்த சுறுசுறுப்பாக இருக்கிறவங்களுக்கு கிரக அமைப்பு உங்களுக்கு ஏற்றாறு போல் நகர்ந்து வரும். சுறுசுறுப்பே உங்களுக்கு வரல அப்படின்னாலும் சுறுசுறுப்பாக இருக்கும் மாதிரி நடிக்க ஆரம்பிங்க. இனி வரக்கூடிய நாட்களில் விடியற் காலையில் சூரியனை பார்க்கும்போது உங்களுக்கு விடியல் என்றைக்கும் உண்டு. ஸோ மிதுன ராசிக்காரர்கள் விடிய காலையில் சூரியனை பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய நன்மை உண்டு. அதனால் மிகப்பெரிய லாபமும் உண்டு. கல்வியில் சேர்ந்து வரக்கூடிய அற்புதமான காலம். கல்வி சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அதில் வந்து சிறந்து விளங்குவீங்க. அதில் வந்து முன்னாடி ஸ்டெப் எடுத்து வச்சிங்க அப்படின்னா ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிங்க அப்படின்னா அது 4 ஸ்டெப்பாக மாறும். அந்தளவுக்கு வந்து ப்ளஸ் பாயிண்ட்டாக ஏறிட்டே வரும். தொழில் ரீதியான விஷயங்களில் நல்ல ஒரு விழிப்புணர்வு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக வரக்கூடிய காலகட்டங்கள் அமையுது. தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மிகப்பெரிய லாபம் உண்டு. இந்த தொழில் சம்மந்தம் அப்படின்னாவே உங்களுக்கு மிகப்பெரிய லாபம் உண்டு. கல்வியில் நல்ல லாபம் உண்டு. அதே போல் பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வந்து சேரும். பூர்வீகத்தில் உள்ள பிரச்சனைகள் எல்லாமே அகலும். தொழில் ரீதியான பல கட்டுப்பாடுகள் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னாலும் இதோட வந்து சரியாகும். எந்த அளவுக்கு நீங்கள் வந்து முன்னேறி வரீங்களோ அந்தளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மைகள் வந்துட்டுருக்கு. சார்
தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் எப்படி இருந்தாலும் சரி, அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் எப்படி இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் அடையிறதுக்கான காலகட்டம் இந்த காலகட்டம். ஸோ இந்த காலகட்டத்தை தவற விடாதீங்க. வார்த்தையில் கவனம் செலுத்துங்க. யார்கிட்டையோ உங்களோட பெரியவங்கிட்டையோ இல்லை நண்பர்கள்கிட்டையோ இல்லை ஏதாவது ஒரு இடத்துல ஒரு கூட்டத்தில் பேசுகிறீங்க அப்படின்னா வார்த்தையில் கவனம் தேவை. அரசியலில் முன்னோடியாக வருவதற்கு நல்ல வாய்ப்பு இருந்தாலும் வார்த்தையில் கவனம் தேவை. உங்களோட ஃபுல் ஃபைல் எடுத்து பார்த்தோம் அப்படின்னாலும் உங்களோட தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தா தான் ஃபுல்லாக பார்க்க முடியும். மிதுன ராசி வார்த்தையில் கவனம் தேவை. கொஞ்சம் லேசினஸை கொஞ்சம் சரி பண்ணணும், சுறுசுறுப்பு கொஞ்சம் அதிகப்படுத்தணும். இது எல்லாம் பண்ணிவிட்டு சில விஷயம் உங்களுக்கு பரவாயில்லையா இருக்குது, சில விஷயம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்குன்னு சொன்னோம்ல, அதையும் நான் ஓப்பனாக சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு விஷயம், பரவாயில்லையா இருக்கக்கூடிய விஷயம், தொழிலுக்கு நல்லாயிருக்கு, ஸ்டெப் எடுத்தீங்க அப்படின்னா அரசியலில் நல்லாயிருக்கு. அதேமாதிரி வேலை நாட்களும் வேலை ஆட்களும் உங்களுக்கு இருக்கிறவங்க எல்லாமே நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு நாவடக்கம் இருந்துச்சு அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தோடு போயிட்டுருக்கும். இதில் கொஞ்சம் ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கக்கூடிய சில விஷயத்தையும் நான் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. கல்வி சம்மந்தப்பட்டு எந்த விஷயங்கள் நீங்கள் செய்தாலும், அதாவது கல்வி சம்மந்தப்பட்டு நீங்கள் எந்த விஷயம் செஞ்சீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஏதாவது தடைகள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணிக்கோங்க. 18 வயசுக்குள்ளே இருந்தீங்களா இருந்தாலும் சரி, இல்லை ஏதாவது டிஎன்பிசி படிச்சிருக்கீங்க, கவர்மெண்ட் எக்ஸாம் படிச்சிருக்கீங்க, பெரிய பெரிய போஸ்டிங்க்கெலாம் நாங்கள் வெயிட் பண்ணிட்டுருக்கோம் அப்படின்னா தட்சிணாமூர்த்தி வழிபாடு மிதுன ராசிகள் கண்டிப்பாக பண்ணணும். இல்லை சார், நான் வந்து தனிப்பட்ட ஜாதகம் பார்த்துக்கிறேன் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து பேசி தெரிஞ்சுக்கலாம். நிறைய பேருக்கு வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்குற மாதிரி இருக்கும். தயவுசெய்து கொஞ்சம் வெயிட் பண்ணி நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதே போல் இந்த ராசிக்காரர்களுக்கு இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் ஒன்று சொல்கிறேன். தொழிலில் நீங்கள் எவ்வளோ தான் முன்னாடி போனீங்க அப்படின்னாலும் உங்களோட எதிரி உங்களுடைய உங்கள் சைட்லேயே தான் தெரிஞ்சிட்ருப்பான். ஸோ அந்த எதிரிகிட்டேருந்து நீங்கள் வந்து கொஞ்சம் தப்பிச்சிருக்கிறதுக்கான வழியை பாருங்கள். அந்த எதிரிகிட்டேருந்து நீங்கள் தப்பிக்கிறீங்க அப்படின்னா எதிரிகிட்டேருந்து நீங்கள் தப்பிக்கிறீங்க அப்படின்னாவே எதிரி உங்களோட நண்பனாக மாறிக்கிட்டு உங்கள் பக்கத்துலேயே தான் சுற்றிட்டு இருப்பான். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு வந்து உங்கள் நட்போட்டாரங்களை எதிரிகிட்ட நீங்கள் வளப்படுத்துறீங்களோ அது எல்லாமே நீங்கள் வந்து ஏமாந்துருக்கீங்க அப்படின்ற அர்த்தம். ஸோ ஸ்கிப் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அதாவது துஷ்டனை கண்டால் தூரம் விழுவது ரொம்பவே நல்லது. எவ்வளோ பெரிய சண்டையாக இருக்குது சார், கொஞ்சம் நண்பனாக பேசுகிறதுக்கு வரான், பரவாயில்ல ஓகே அப்படின்னா ஒரு லிமிட்டோட வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ரொம்ப நீங்கள் போய் டீப்பாக ஓட்டிட்டு எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து பேசிட்டு இருக்கிறதுனா அது வந்து செல்லுபடி ஆகாத ஒரு விஷயம். அதனால் தொழில் ரீதியான விஷயங்களில் நீங்கள் வந்து முன்னோடியாக இருங்க. கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் எப்பயும் போகிற நீங்கள் வந்து ஸ்டெப் எடுங்க. நல்லா படிக்கிற வேலையை பாருங்கள். எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நடுவில் வந்து தடைகள் இல்லாமல் நீங்கள் வந்து படிங்க. அப்படி தடைகள் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் தட்சிணாமூர்த்தி வழிபாடு கண்டிப்பாக பண்ணுங்கள். தட்சிணாமூர்த்தி அப்படிங்கிறது எல்லா கோயில்களையும் உள்ளே போய் சுற்றி வரும்போது கோவிலை சுற்றி கருவறையை சுற்றி இருக்கக்கூடிய தெய்வங்களில் ஒன்று. அந்த கருவறைக்கிட்ட அம்மன் வழிபாடு பண்ணுங்கள். அம்மன் வழிபாடு பண்ணுறதுக்கு முன்னாடி கருவறையில் ஏதாவது அம்மன் தெய்வமோ இல்லை சிவானந்த தெய்வமோ இருந்தது அப்படின்னா அதெல்லாம் வழிபடுறதுக்கு முன்னாடி தட்சிணாமூர்த்தி வழிபாடுக்கிட்ட 2 நெய் விளக்கேற்றி வழிபடுங்க. சுற்றி வரும்போது துர்க்கை அம்மன் இருக்கும், துர்க்கை அம்மன்கிட்டையும் 2 நெய் விளக்கேற்றி வழிபடுங்க. பிரச்சனைகள் அகலுவதற்கு, தடைகள் நிவர்த்தி ஆவதற்கு, உடல் ஆரோக்கியம் பெறுவதற்கு, நீண்ட ஆயுள் நமக்கு கிடைக்கும். ஸோ இது எல்லாமே நன்மைகளாக நமக்கு கிடைக்கும். ஸோ அதே போல் இந்த ராசிக்காரர்கள் வண்டி வாகனத்தில் கொஞ்சம் பார்த்து பத்திரமா போயிட்டவங்க. ஒன்றும் பெரிய இஷ்யூஸ்லாம் நல்லா தான் இருக்குது, வண்டி வாகனமும் நல்லா தான் இருக்குது. கொஞ்சம் ஜாக்கிரதையாக கொஞ்சம் இருக்கிறது ரொம்பவே நல்லது. அதே போல் வண்டிகள் சின்ன சின்ன சர்வீஸ் செலவு, இந்த மாதிரி சின்ன சின்ன செலவுகள், அதாவது சும்மா ஒரு ஆயில் சர்வீஸ் பண்ணோம், இந்த மாதிரி சர்வீஸ்கள் இருக்குது, டயர் பஞ்சராக இருக்கா சரி பண்ணோம், இந்த மாதிரி பெட்ரோல் ஏதாவது கொஞ்சம் இதாக இருக்குது அதை கொஞ்சம் சரி பண்ணி விடணும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் சரி பண்ணுறதா இருக்கும். அதெல்லாம் ஒன்றும் பெரிய இஷ்யூஸும் அது இருக்காது. அதே மாதிரி பேச்சில் கொஞ்சம் கவனம் தேவை. மற்றவரிடம் பேசும்போது கொஞ்சம் கவனம் தேவை. ஒரு தடவைக்கு 10 தடவை நீங்கள் வந்து கவனமாக நினச்சி தான் நீங்கள் வந்து பேசணும். அந்தளவுக்கு நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக பண்ண வேண்டிய விஷயங்கள் ரொம்ப அதிகம். ஸோ இந்த ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய நாட்கள் சூப்பராக இருக்குது. ஒன்றும் தப்பாக இருக்கிற அளவுக்குலாம் இல்லை. தைப்பூசத்துலேருந்தே உங்களுக்கு வந்து அருமையான நாட்களாக தான் இருக்குது. ஸோ அந்த தைப்பூசத்துக்குள்ளே கண்டிப்பாக ஒரு முருகர் ஆலயத்துக்கு போய்ட்டு, சார் பழனிக்கு போய்ட்டணுமா, திருச்செந்தூர் போய்ட்டணுமா, திருப்பரங்குன்றம் போய்ட்டணுமான்னு இருந்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய எந்த முருகர் கோயிலுக்கு வேணாலும் நீங்கள் போய்ட்டு வரலாம். ஒரு சின்ன முருகர் ஆலயம் உங்களோட வீட்டு பக்கத்தில் இருக்குது அப்படின்னா அங்கே போய் நீங்கள் வழிபடுங்க. ஏதாவது ஒரு குழந்தை வந்து நிற்கும், அந்த குழந்தைகிட்ட நீங்கள் முடிஞ்சால் இது சக்கரை பொங்கல் செஞ்சு அதை எடுத்துகிட்டு போங்க. அந்த குழந்தைகிட்ட கொஞ்சோண்டு கொடுத்து அதை சாப்பிட வச்சுருங்க. உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய நன்மையாக மாறும். குழந்தை ரூபத்தில் முருகன் வந்து எல்லா விஷயத்தையும் செய்து வைப்பார். திருமணம் நடக்காமல் இருக்கிறவங்களுக்கு தை மாதத்தில் தைப்பூசம் முடிஞ்சலாம் பயங்கரமான நாள். ஸோ இந்த வாரத்திலே திருமணம் ஆகுது அப்படின்னாலும் உங்களுக்கு சூப்பர். குழந்தை பேரெல்லாம் இன்னும் ஒரு 6 மாதத்தில் நீங்கள் வந்து குழந்தை பேர் உண்டாயிருக்கும். அடுத்த ஒரு வருஷத்தில் குழந்தை பேர் அந்த 6 மாதத்துலேருந்து அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ளே குழந்தை பேர் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அதனால் கவலை தேவையில்லை. கடவுள் வழிபாடு கண்டிப்பாக தேவை. நீங்கள் எந்தளவுக்கு கடவுள் வழிபாடு பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு மிகப்பெரிய நன்மை உண்டு. தொழிலையும் நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக வரக்கூடிய காலகட்டங்கள் இருப்பதனால எதை செய்தாலும் இறை வழிபாடு செய்யுங்கள், மிகப்பெரிய நன்மை உண்டு. ஸோ தயவு செய்து நீங்கள் வந்து நிறைய பேர் ஜாதகம் பார்க்குறீங்க, சார் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கேட்டு எல்லாம் பண்ணுறீங்க. பாதி பேருக்கு கொஞ்சம் அட்டன் பண்ண முடியாமல் இருந்தது. ஸோ பிஸி டைமில் இருந்தது அப்படின்னா மறுபடியும் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் நேரம் கழிச்சு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவாங்க. இல்லை வாட்ஸ்அப்பில் வந்து உங்களுக்கு டீட்டெயில் போட்டு வைங்க. ஃபுல்லாக செக் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே கிளியராக வந்து உங்களுக்கு டீட்டெயில்டாக ஸ்கேன்டு வாட்ஸ்அப்பில் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஸ்கேன் பண்ணி உங்களுடைய ஜாதகம் அனுப்பினாலும் சரி, இல்லை பிறந்த தேதி பிறந்த நேரம்
பிறந்த ஊரை நீங்கள் அனுப்புனீங்க அப்படின்னாலும் சரி, தெளிவாக டீட்டெயிலாக எல்லாமே ஆன்சர் பண்ணிடுவாங்க. வேறு எந்த ஒரு கருத்துக்கள் இருந்தாலும் சரி, ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் பண்ணி வைக்கப்படும். வேறு ஏதாவது ஒரு கருத்துக்கள் இருக்குது சார், ஏதாவது பிரச்சனைகள் எல்லாம் சரி பண்ணணும், தொழிலில் நல்ல விருத்தி கிடைக்கணும், பிரச்சனைகள்லேருந்து எல்லாமே சால்வ் ஆகணும், நல்ல முன்னேற்றம் கிடைக்கணும், பிரிந்திருக்கிற கணவன் மனைவிகள் இணையணும், வசிய பொருத்தம் ஏதாவது பண்ணணும், அந்த மாதிரி எது இருந்தது அப்படின்னாலும் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணிங்க அப்படின்னா பிரபல ஜோதிடர் உங்களுக்காக ஹெல்ப் பண்ணுவார். மற்ற எந்த ஒரு கருத்துக்கள் இருந்தது அப்படின்னாலும் சரி, உடனே ஃபோன் பண்ணி பேசி தெரிஞ்சுக்கோங்க. வேறு கருத்துக்கள் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. எத்தனை பேத்துக்கு நான் சொன்னது பொருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. பொருந்திருந்தது அப்படின்னா ஆமாம் அப்படின்னு, உண்மை அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுட்டு நம்மளோட வீடியோவை கண்டிப்பாக உங்களோட மிதுன ராசி நண்பர்களுக்கு பகிருங்க. எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே.